அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர், ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக். ECHS and FMA, எக்ஸ் சர்வீஸ்மேன் கண்ட்ரிபியூட்டட் ஸ்கில் ஸ்கீம் அண்ட் ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன் கண்ட்ரிபியூட்டட் ஸ்கில் ஸ்கீம் 1 ஏப்ரல் 2003 அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகின்றது என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த ECHSல் உறுப்பினர்கள் ஆவதற்கு முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் FMAவை நிறுத்தம் செய்து ECHS உறுப்பினர் ஆவதற்கான விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டியது என்பது மிக அவசியம். அதன்படி ஒவ்வொரு முன்னாள் முப்படை வீரர்களும் இந்த ECHS சேர விரும்பியவர்கள் சம்பந்தப்பட்ட PDAவில் அவர்களது FMAவை நிறுத்தம் செய்வதற்கான சான்றிதழ் பெற்று அந்த ECHS விண்ணப்பத்துடன் சமர்ப்பித்தார்கள். அதன் பின்பு அந்த ECHS உறுப்பினர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்படி அவர்கள் ECHS ஃபெசிலிட்டிஸ் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் இந்த PDA பென்ஷன் டிஸ்போர்சிங் ஏஜென்சி FMA ஸ்டாப் நிறுத்தம் செய்வதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டும் அவர்களது ஓய்வூதியத்துடன் மாதம் மாதம் அந்த FMAவையும் வழங்கி கொண்டு இருந்தது தெரிய வந்தது. பல ஆண்டுகளாக இது வழங்கப்பட்டு வந்தது. ECHS அமைப்பிற்கு இது தெரிய வந்தவுடன் ECHS உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கப்பட்டது. தவறுதலாக வழங்கப்பட்டு வரும் இந்த FMAவை உடனடியாக நிறுத்தம் செய்ய வேண்டும். அத்துடன் தவறுதலாக கூடுதலாக வழங்கப்பட்ட FMAவை மத்திய அரசுக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரை வழங்கப்பட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட ECHS உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்ட PDAவில் விண்ணப்பம் சமர்ப்பித்து அந்த FMAவை நிறுத்தம் செய்தார்கள். அத்துடன் அந்த கூடுதலாக தவறுதலாக வழங்கப்பட்ட FMAவையும் மத்திய அரசுக்கு திரும்ப செலுத்தினார்கள் அவர்களது வங்கி வாயிலாக. இந்த நிலையில் பல பிரச்சனைகள் இந்த FMA காரணமாக ஒரு சில PCHSல் ECHS மருத்துவம் தாமதப்படுத்தப்பட்டது. ஒரு சில ECHS PCயில் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவதில் மறுப்பும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் கூடுதலாக வழங்கப்பட்ட அந்த FMA மொத்தமாக பிடித்தம் செய்யப்பட்டது காரணத்தினால் பல பிரச்சனைகள். இதன் காரணமாக தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக்கிலிருந்து ஒரு கோரிக்கை எழுத்துப்பூர்வமாக ECHS அமைப்பிற்கு அனுப்பப்பட்டது. அதன்படி மத்திய இராணுவ அமைச்சகம் இந்த FMA காரணம் காட்டி ECHS உறுப்பினர்களுக்கு மருத்துவம் எந்த காரணத்தை கொண்டும் மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த கூடுதலாக தவறுதலாக வழங்கப்பட்ட FMAவை மொத்தமாக பிடிப்பதற்கு பதிலாக தவணை முறையில் பிடிக்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை PCDA வாயிலாக பிறப்பித்தார்கள். இந்த சுற்றறிக்கை பிறப்பித்த பின்பு இந்த நிலையில் ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதிய கணக்கு PCDA பர்ஸுக்கு மாற்றப்பட்டது. PCDA பர்ஸுக்கு மாற்றப்பட்ட பின்பு அந்த சம்பந்தப்பட்ட ECHS உறுப்பினர்கள் அவர்கள் FMAவை நிறுத்தம் செய்ய சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சமர்ப்பித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் பல மாதங்களாக கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. அத்துடன் கூடுதலாக தவறுதலாக வழங்கப்பட்ட அந்த FMAவை பிடித்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் PCDA பர்ஸிலிருந்து எடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக மதுரை நடந்த PCA ஸ்பர்ஸினுடைய அவுட்ரீச் ப்ரோக்ராமில் கூட சம்பந்தப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதை தவிர அந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை. இதுவரை அவர்களுக்கு பலருக்கு FMA நிறுத்தம் செய்யப்படவில்லை. தவறுதலாக கூடுதலாக வழங்கப்பட்ட அந்த FMAவும் அவர்களுக்கு தவணை முறையில் பிடித்தம் செய்யவில்லை. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட ECHS உறுப்பினர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அதாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 64 ECHS கார்டு கிடைப்பதில்லை மற்றும் பல பிரச்சனைகள்.
சம்பந்தப்பட்ட இசிஹெச்எஸ் உறுப்பினர்கள் அவர்களது எஃப்எம்ஏவை நிறுத்தம் செய்ய விருப்பம் தெரிவித்தாலும் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சமர்ப்பித்தாலும் கூடுதலாக தவறுதலாக வழங்கப்பட்ட அந்த எஃப்எம்ஏவை பிடித்தம் செய்ய அவர்கள் மனு சமர்ப்பித்தாலும் பிசிடிஏ பர்ஸிலிருந்து எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதன் காரணமாக மத்திய அரசுக்கு இழப்பை தவிர மற்ற ஒன்றுமில்லை. இது பற்றி விவரமாக இசிஹெச் அண்ட் எஃப்எம்ஏ மற்றும் இந்த இசிஹெச்எஸ் உறுப்பினர்கள் இதன் காரணமாக என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் மேற்படி பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். இசிஹெச்எஸ் அண்ட் எஃப்எம்ஏ delay action by PCDA bus and service request. Stoppage of FMA of ECHS members and recovery of excess paid FMA in installment as per PCDA circular number 225. இது பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃப் ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன். இசிஹெச்எஸ் லான்ச் ஆனது வந்து 1st April 2023. இசிஹெச்எஸ் மெம்பர்ஸ் எஃப்எம்ஏ நாட் அப்ளிகபிள். அவங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. எஃப்எம்ஏ டைம் டு டைம் சேஞ்ச் ₹100 with effect from 1st December 1997, then 300 with effect from 1st September 2008, 500 with effect from 19 November 2014, and now ₹1000 with effect from 1st July 2017. இதன்படி அவர்களுக்கு கிடைத்து கொண்டு வந்தது. Becoming ECHS member FMA staff certificate from PDA. இந்த ECHS மெம்பர் உறுப்பினர் ஆவதற்கு அவங்க சம்பந்தப்பட்ட PDA, அதாவது பேங்க், TPDO, ட்ரெஸிலிருந்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது தான். FMA not stopped by PDA in spite of issuing FMA certificate for more ECHS member and paid with pension in number of years. அவங்க வந்து அந்த PDA FMA ஸ்டாஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து போதும் அவர்களுக்கு மாதம் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக அந்த எஃப்எம்ஏ கொடுத்து வந்தார்கள் அவர்களுடைய ஓய்வூதியுடன். இசிஹெச் அத்தாரிட்டி ஆக்ஷன் டு ஸ்டாஃப் எஃப்எம்ஏ அண்ட் ரிகவரி ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ ஃப்ரம் டேட் ஆஃப் மெம்பர்ஷிப். இதுக்கப்புறம் இது இசிஹெச்எஸ் அத்தாரிட்டிக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. எல்லா இசிஹெச்எஸ் கன்சர்ன்டு இசிஹெச்எஸ் மெம்பர் அவங்களுடைய தவறுதலாக கிடைச்சி கொண்டிருக்கிற எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணணும். அதனால் கூடுதலாக வழங்கப்பட்ட அவங்க மெம்பர்ஷிப்பிலிருந்து வழங்கப்பட்டதை அவங்களும் அது கவர்மெண்ட்டுக்கு எம்ஆர்ஓ மூலம் செலுத்தணுங்கிறது தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அல்லது வங்கி மூலமாக இசிஹெச்எஸ் மெம்பர்ஸ் அப்ளிகேஷன் டு பிடிஏ டு ஸ்டாப் எஃப்எம்ஏ ரிகவரி ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ இன் இன்ஸ்டால்மெண்ட் பட் பிடிஏ ரிகவர்ட் இன் லம்சம் இன் ஒன் இன்ஸ்டால்மெண்ட். அந்த எஃப்எம்ஏவை ஸ்டாப் பண்ணாங்க அந்த சம்மந்தப்பட்ட பிடிஏ. பட் அந்த எக்ஸஸ் ராங்லி பெய்டான அந்த எஃப்எம்ஏ மொத்தமாக அவங்க பிடித்தம் செஞ்சாங்க. டிஎன்இஎல் ஆக்ஷன் நோ டெனியல் ஆஃப் இசிஹெச்எஸ் ட்ரீட்மெண்ட் டு இசிஹெச்எஸ் மெம்பர்ஸ் இன் தி நேம் ஆஃப் எஃப்எம்ஏ அண்ட் ஆல்சோ டு ரிகவரி ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ இன்ஸ்டால்மெண்ட். தமிழ்நாடு எக்ஸோரிசஸிலிருந்து ஒரு லெட்டர் கோரிக்கை, அதாவது இசிஹெச்எஸ் மெம்பர்கள் அவங்களுக்கு எஃப்எம்ஏ காரணம் காட்டி அவங்களது இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி மறுப்பு தெரிவிக்கக்கூடாது, அத்துடன் அந்த ரிக்கவரி வந்து மொத்தமாக பிடிக்கக்கூடாது, இன்ஸ்டால்மெண்ட்டில் பிடிக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையை இசிஹெச்எஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு நாங்கள் அனுப்பினோம். PCDA circular number 225 MOD order ECHS facilities not to be stopped and recovery of excess paid FMA in installment. அதன்படி MOD உத்தரவுப்படி அந்த சர்க்குலர் நம்பர் 225 பிறப்பித்தார்கள். அதில் வந்து எந்த வித காரணத்தை கொண்டும் எஃப்எம்ஏவை காரணம் காட்டி அந்த இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த கூடுதலாக வழங்கப்பட்ட எஃப்எம்ஏ வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வழங்கணுங்கிறதான் இந்த லெட்டரில் குறிப்பிட்டிருந்தார்கள். சர்க்குலரில் மைக்ரேஷன் ஆஃப் பென்ஷன் அக்கௌண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பென்ஷனர் டு PCDA பர்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் ஸ்டாப் ஆஃப் எஃப்எம்ஏ பை கன்சர்ன்டு பென்ஷனர்ஸ். இந்த பென்ஷனர்ஸ் அக்கௌண்டெல்லாம் PCDA பர்ஸுக்கு மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டு அதில் போட்டாங்க. அந்த எஃப்எம்ஏ யாருக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்ததோ தவறுதலாக அதை ஸ்டாப் பண்ணணும், எக்ஸஸாக ராங்லி வழங்கப்பட்டதை அதை பிடித்தம் செய்யணும்னு அவங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணாங்க. இருந்தாலும் டிலே இன் ஆக்ஷன் பை PCDA பர்ஸ் டு ஸ்டாப் எஃப்எம்ஏ அண்ட் கெப்ட் பெண்டிங் service request number of months and paid FMA with monthly pension even acceptance of service request. அந்த எஃப்எம்ஏவை பல மாதங்களாக அவங்க வந்து அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பு அதை ஸ்டாப் பண்ணலை. ஒரு சிலருக்கு அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நோ ஆக்ஷன் பை PCDA பர்ஸ் ரிகவரி ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ ஈவன் சப்மிஷன் ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ டீட்டெயில்ஸ் பை PDA டு ஸ்பர்ஸ். இந்த
அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்ட தவறுதலாக வழங்கப்பட்ட எஃப்எம்ஏ வந்து அந்த சம்மந்தப்பட்ட சிபிபிசியிலிருந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பிசிடிஏ பர்ஸுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் அவங்க இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இதனால் பல பிரச்சனைகளை அந்த சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் உறுப்பினர்கள் ஃபேஸ் பண்ணி வர்றாங்க. ப்ராப்ளம் ஆஃப் இசிஹெச்எஸ் மெம்பர் டியூ டு ஸ்டாஃப் ஆஃப் எஃப்எம்ஏ அண்ட் ரிகவரி ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ நாட் ஏபிள் டு கலெக்ட் 64 KB கார்டு ஃப்ரம் இசிஹெச்எஸ்பிசி. இந்த எஃப்எம்ஏவை ஸ்டாப் பண்ணாதனாலையும் அந்த எக்ஸஸ் பெய்டை அவங்க கட்டாதனாலையும் அவங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய 64 KB இசிஹெச்எஸ் கார்டு வந்து அவங்க இசிஹெச்எஸ்பிசியிலேருந்து கிடைக்கல. நாட் ஏபிள் டு பிகம் நியூ இசிஹெச்எஸ் மெம்பர். ஒரு சிலர் வந்து அவங்க இது வரைக்கும் மெம்பர்ஷிப் ஆகாமல் இருக்கிறவங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2003க்கு முன்னாடி உள்ளவங்க அவங்க மெம்பர்ஷிப் ஆக விரும்பினாலும் அவங்களுக்கு இந்த எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணதுனால மெம்பர்ஷிப் ஆக முடியாத நிலையில் இருக்குது. ரிப்பீட்டட் ரினிவல் ஆஃப் டெம்பரவரி ரிசிப்ட். இதனால் அவங்களுக்கு அந்த இசிஹெச்எஸ் கார்டு பெறாத நிலையில் அவங்களுடைய டெம்பரவரி ரிசிப்டை திரும்ப அவங்க ரினிவல் பண்ண வேண்டிய நிலைமை. இன்க்ரீசிங் ஆஃப் எக்ஸஸ் அண்ட் ராங்லி பெய்டு எஃப்எம்ஏ அண்ட் பர்டன் ஃபார் பென்ஷனர்ஸ். இதை ஸ்டாப் பண்ணாத காரணத்தினால மாதம் அந்த எஃப்எம்ஏ கட்ட வேண்டிய தொகை கூடிக்கிட்டே போகுது. இதனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பென்ஷனர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து பர்டன் ஆயிடுறாங்க. இன்னும் கூடுதலாக கட்ட வேண்டியது வருமே, ஒரே இதில் பிடித்தம் செய்ய வேண்டியது வருமேங்கிற ஒரு கவலை அவர்களுக்கு. மெனி ஹடல்ஸ் டு அவாய்ட் இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டிஸ் வித்தவுட் 64 KB இசிஹெச்எஸ் கார்டு அண்ட் ரிக்வயர்ட் டு ஆன்சர் மெனி குவைரிஸ் பை இசிஹெச்எஸ் ஸ்டாஃப்ஸ். இந்த இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி 64 KB கார்டு இல்லாதனால பல பிரச்சனைகளை அவங்க சந்தித்து வர்றாங்க. ஒவ்வொரு தடவையும் இசிஹெச்எஸ் போகிறப்ப அந்த இசிஹெச்எஸில் பல கோரிகள், என்ன உங்களுக்கு சாப்பாயிடுச்சா இல்லையா, கட்டிட்டீங்களா இல்லையா. ஆனால் இவங்க தரப்பில் அவங்க வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் போட்டாங்க, எல்லா கார்வையும் நடந்தது. ஆனால் கவர்மெண்ட் தரப்பில் நடக்காத போது இவங்க பல பிரச்சனைகளை சந்தித்துக்கிட்டு வர்றது தான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதாக இருந்தது. நாட் ஏபிள் டு அவாய்ட் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி ஆப் வித்தவுட் 64 KB கார்டு. அவங்களுக்கு வந்து இந்த 64 KB இசிஹெச்எஸ் கார்டு இல்லாதனால அந்த இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி ஆப் இருந்தாலும் அந்த ஆப் மூலமாக அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதை இவங்க அவாய்ட் பண்ண முடியாத நிலைமை, இந்த எஃப்எம்ஐ நிறுத்தாதனாலையும் அந்த ரிக்கவரி பிடித்தம் செய்யாத நிலைமையும். இது பற்றி தான் டிஎன்எல்ஸ் கிரிவியன்ஸ் நான் ஏற்கனவே அதில் சொன்ன மாதிரி 3 May 2021 நாங்கள் இசிஹெச்எஸ் அத்தாரிட்டிக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் இசிஹெச்எஸ் மெம்பர் அவங்க தரப்பில் ஒரு லெட்டர் எழுதியிருந்தோம். அந்த லெட்டரில் தான் இசிஹெச்எஸ் மெம்பருக்கு கிளியராக இதில் எழுதியிருக்கிறோம். என்னன்னு கேட்டால், ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் இசிஹெச்எஸ் வித்தவுட் எனி ப்ராப்ளம் பட் த பென்ஷனர் ஹூ ஆர் இன் ரெசிப்ட் ஆஃப் எஃப்எம்ஏ டியூ டு ஃபால்ட் ஆஃப் பேங்க்ஸ் as above not allowed for any treatment from ECHS as per existing policy is not justified. In this situation, proper policy is required to be initiated for allowing treatment from ECHS without denial to any ECHS member in the name of FMA. இது பேங்கனுடைய தவறுதலாக அவங்களுக்கு வந்து எஃப்எம்ஏ வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை காரணம் காட்டி நீங்கள் வந்து எஃப்எம்ஏ காரணம் காட்டி அவர்களுக்கு வந்து அந்த இசிஹெச்எஸ் மருத்துவம் அவாய்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை. ரெண்டாவது வந்து ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் டு இனிஷியேட் ஃபார் ஆல்ரெடி பெய்டு எஃப்எம்ஏ இன் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அட் எ டைம் லம்சம். அவங்களுக்கு கூடுதலாக தவறுதலாக வழங்கப்பட்ட அந்த எஃப்எம்ஐ ஒட்டுமொத்தமாக பிடிக்காமல் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் அவங்களுக்கு பிடித்தம் செய்யணுங்கிற ஒரு கோரிக்கை தான். அது கிளியராக தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லேருந்து 2021 நாங்கள் எழுதினோம். அதுக்கப்புறம் தான் இந்த சர்க்குலர் நம்பர் 225 பிசிடிஏ சர்க்குலர் நம்பர் 225 அதில் என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ரிகவரி ஆஃப் எக்ஸஸ் பேமெண்ட் ஆஃப் எஃப்எம்ஏ ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ் அண்ட் டு ரெகுலேட் தி இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ரீ-1 April 2003 ஆர்மடு ஃபோர்ஸஸ் பென்ஷனர்ஸ். அவங்க இதில் கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரிகார்டிங் பெண்டிங் ரிகவரிஸ் ஆஃப் ஓவர் பெய்டு எஃப்எம்ஏ டு ப்ரீ-1 April 2003 ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ் மினிஸ்ட்ரி ஹேஸ் டைரக்டட் தட் இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டிஸ் சுட் நாட் பி ஸ்டாப்டு. அதில் கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட்லி, ஓவர் பெய்டு அமௌண்ட் ஆஃப் account of FMA may be recovered in a monthly installment subject to prescribed condition that is not more than 1/3 of the basic pension plus dearness leaves. இது ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. எஃப்எம்ஏ காரணம் காட்டி அவங்க இசிஹெச்எஸ் சொல்லி ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்ட எஃப்எம்ஏ வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வழங்கணும். இந்த சர்க்குலரை கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணாமல் இருந்தாங்க. பிசிடிஏ பர்ஸில் மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் ரிக்கவரி பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 22 April 2023 தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதினோம். த ரிக்கவரி ஆஃப் ராங் அண்ட் எக்ஸஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ் அண்ட் டு ரெகுலேட் தி எக்ஸஸ் ஃபெசிலிட்டி இசிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி டு ப்ரீ-1 April 20 இசிஹெச்எஸ் மெம்பர்ஸ்.
இதில் கிளியராக நாங்கள் சொல்லியிருந்தோம், kindly initiate suitable action to recover the wrong and excess payment of FMA from the armed forces pensioners who are ECHS member. Thereafter, kindly arrange to give confirmation to MD ECHS for delivering the withheld 64 KB ECHS cards. அதாவது நீங்கள் இந்த ராங்லி எக்ஸஸ் பேமெண்ட்டை உடனடியாக பிடிக்கணும், பிடிச்சும் செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுத்தா தான் அவங்களுடைய இசிஹெச்எஸ்பிசியில் இருக்கக்கூடிய 64 KB இசிஹெச்எஸ் கார்டை வாங்கி அவங்க சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்டு சரியான நேரத்தில் சரியாக பெற முடியுங்கிறதா இதில் நாங்கள் கோரிக்கை திரும்ப வச்சுருந்தோம் ஏப்ரல் 23. இதான் சர்வீஸ் ரிக்வஸ்ட். நீங்கள் பர்ஸு இல்லை அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு முடித்து சர்வீஸ் ரிக்வஸ்ட்டில் போயிட்டு அதில் வந்தாச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் ரிக்வஸ்ட் வரும். அந்த சர்வீஸ் ரிக்வஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்டாப்பேஜ் ஆஃப் மெடிக்கல் அலவன்சஸ் போட்டிருப்பீங்க. இதை போட்டாலும் கூட இது வரைக்கும் எந்தவித கார்வாய் இல்லாதனால தான் நாங்கள் வந்து திரும்ப இப்போ வந்து ஒரு லெட்டர், இப்போ நான் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் பிரசிடெண்ட் கலர் சிடி அரசு சாப் அவங்களோட பேசி இதுக்கு ஒரு சரியான ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை எடுத்து இப்போ ஒரு நடவடிக்கை நான் என்னென்ன ப்ராப்ளம் சொன்னோன்னா ப்ராப்ளம் அஃபெக்டட் ஆஃப் எக்ஸரிஸ்மேன் அதை கிளியராக இதில் எழுதியிருக்கிறோம். அதை முதல்ல நான் அதில் சொன்னது மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த லெட்டருக்குள்ளே நம்ம கிளியராக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இதன்படி அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் டிலேடு ஆக்ஷன் பை பிசிடி லீட்ஸ் டு லாஸ் டு தி ஸ்டேட். எதனால் வரைக்கும் அவங்க டிலே பண்ணிக்கிட்டே போகிறாங்களோ அது கவர்மெண்ட்டுக்கு நட்டமே தவிர இழப்பே தவிர மற்றபடி அவங்க நல்லது கிடையாதுன்னு இந்த லெட்டரில் நாங்கள் கிளியர் சொல்லியிருக்கிறோம். இந்த லெட்டரில் பிரகாரம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு பல பேருக்கு இன்னியும் எத்தனையோ பேருக்கு இருக்குது. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இங்கே போட்டிருக்கிறோம், இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு சிலர் ஏப்ரல் 23 அவங்க வந்து இந்த கார்வாய் எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகலை. அவங்களுக்கு வந்து எஃப்எம்ஏ பேங்க் ஸ்டாப் பண்ணிடுச்சு. பட் அந்த ரிக்கவரி டைமில் வந்து பர்ஸ் மைக்ரேட் ஆனதுனால அந்த ரிக்கவரி வந்து பிசிடிஏ பர்ஸ் தான் பண்ணணும். அது பிசிடிஏக்கு சிபிஎன் கிராமில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிசிடிஏ பர்ஸே அவங்க ஒரு லெட்டர் எழுதுனாங்க. நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட சிபிபிசியிலிருந்து இதுக்குடைய டீட்டெயில்ஸ் அனுப்ப, அந்த டீட்டெயில்ஸும் வாங்கி அனுப்பியாச்சு. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் பிசிடிஏ பர்ஸிலிருந்து இல்லை. இதில் ஒரு 10-12 பேர் போட்டிருக்கிறோம். இது தவிர நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்ற எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு எக்ஸரிசஸ்லேருந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இதில் போடலை, ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முன்னாள் முப்படைவர்கள் இசிஹெச்எஸ் மெம்பர் இந்த சம்மந்தப்பட்ட இசிஹெச்எஸ் மெம்பருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், குயிக் ப்ரோசஸ். அவங்க சர்வீஸ் ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணியிருந்தால் உடனடியாக அவங்க இந்த சர்வீஸ் ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு ஸ்டாப்பேஜ் ஆஃப் எஃப்எம்ஏ சேம் மந்த் ஆஃப் சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஆர் ஃபாலோயிங் மந்த், எந்த மந்தில் அவங்க சர்வீஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மந்தில் அவங்களுக்கு எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணணும். அல்லது நெக்ஸ்ட் மந்தில் அவங்களுக்கு அது கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணணும். ரிக்கவரி ஆஃப் எக்ஸஸ் பெய்டு எஃப்எம்ஏ இன் இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் கெட்டிங் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் கன்சர்ன்டு பிடிஏ. அவங்களால முடிஞ்சால் அந்த ரிக்கவரி இன்ஸ்டால்மெண்ட்டில் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னு கேட்டாச்சுன்னா அதில் இசிஹெச்எஸ் கார்டில் 16 KB கார்டில் அந்த டேட்டா மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால அந்த நாளிலிருந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்பப்போ அவங்களுக்கு எஃப்எம்ஏ கிடைச்சதை வச்சு அதன்படி அவங்களுக்கு எஃப்எம்ஏ கால்குலேட் பண்ணி இந்த ரிக்கவரி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவன் கன்சர்ன் பிடிஏ வந்து டீட்டெயில் வாங்கி அந்த உடனடியாக அதை ரிக்கவரி பண்ணணும். எஃப்எம்ஏ ரிக்கவரி நோட் இன் பென்ஷன் ஸ்லிப், இது வந்து அந்த எஃப்எம்ஏ ரிக்கவரி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் அதில் குறிப்பிடணும், இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு வந்து எஃப்எம்ஏ ரிக்கவரி இவ்வளோ பண்ணிட்டு வர்றோம். இசியிங் ஆஃப் 64 KB இசிஹெச்எஸ் கார்டு டு இசிஹெச்எஸ் மெம்பர். இந்த நோட்டு பென்ஷன் ஸ்லிப்பில் இந்த ரிக்கவரி வந்த உடனே அவங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு அந்த 64 KB இசிஹெச்எஸ் கார்டு இசிஹெச்எஸ்பிசியிலிருந்து உடனடியாக வழங்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் அந்த எக்ஸரிஸ்மென் கண்டிப்பூட்டட் ஹெல்த் ஸ்கீம் அண்ட் எஃப்எம்ஏ பற்றி ஒரு விரிவான வீடியோ. இந்த அவங்களுடைய எஃப்எம்ஏ காரணமாக என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க, அந்த பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக்கிலிருந்து 11 மார்ச் 2024 ஒரு விவரமான லெட்டர் எழுதியிருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் விரிவாக கேட்டிருப்பீங்க. இது எல்லா எக்ஸரிஸ்மெண்ட்டுக்கும் தெரியணும். தெரிஞ்சால் தான் அவங்களும் இதை பற்றி தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அந்த இசிஹெச்எஸ் 64 KB கார்டை வாங்கி அவங்க நல்ல முறையில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ போட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் and share the video for more awareness amongst the ESM for their benefit and better use. Thank you. Jai Hind.